மக்களே, அடுப்பு கறி ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த சட்டி மட்டும் லைட்டை தூக்குங்க, அது மட்டும் லைட்டை தூக்குங்க. கறியும் ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 43 பீஸா எத்தனை இருக்குது? 45ண்ணே, 45 பீஸ் இதில் இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே லெக்கு தான் தெரியுதா. தலையும் இல்லாமல் மூடிடுங்க. தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் எடுக்குன்னு பார்க்கிங்களா. நம்ம மந்தி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை தான் வந்து திட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 50 பீஸ் 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. காலையிலே எந்திரிச்சு கறி வாங்குறது, அப்புறம் ஜாமாங்க, அரிசி எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ தான் அடுப்பெல்லாம் பற்ற வைக்க போகிறோம். மண்ணெண்ணெய் ஊற்றி அடுப்பு கறி போட்டு இப்போ தான் பற்ற வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து கறி, அது என்னது, கிரில் செட்டப்பில் ரெடியாக இருக்குது. இப்போ தான் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். இது ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? நான் ரெடியாக பற்றி எல்லாம் இந்த இது அடுப்பு மட்டும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா எரியணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் ஆர முடியும். இங்கே பாருங்கள், காய்கறி இது எல்லாம் ரெடி ஆகிட்டு வெட்டிகிட்ருக்கு. வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சாச்சு ஆல்ரெடி. என்ன இந்த மேடம் தான் ஆர்டர் கொடுத்துருக்க காசு இன்னைக்கு. ஜாலியா சிக்கன் வேணுமா? சிக்கன் ஆர்டர் கொடுத்துருக்கியா நீ? எவ்வளோ கொடுத்த? 5. எவ்வளோ கொடுத்த? 350 ரூபா. யார்கிட்ட கொடுத்த 350 ரூபா? ஆச்சாட்ட கொடுத்துச்சு. மாமாட்ட கொடுத்தா? மாமா யார்கிட்ட கொடுத்துச்சு காசை? ஆச்சா மாமாட்ட கொடுத்துட்டா. மக்களே, கறியை மசாலாவில் நல்லா ஊற வச்சாச்சு. நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அடுப்பும் வந்து ரெடி ஆகிட்டு இனி கறி எடுத்து வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு 3/4 வேக்காடில் போட போகிறோம். போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கரெக்டாக பேக் பண்ணுறப்போ எல்லாம் ஃபுல் வேக்காடு போட்டு சூடாக அப்படியே கடகடன் பேக் பண்ணி கொடுக்குறது தான் பிளானு. அப்போ தான் எல்லாத்துக்கும் நல்லா சூடாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகும். புதுசாக கறி வாங்கி பற்ற வச்சுருக்கு. கறி பூசை வாங்கின உடனே கோழிக்கறின்னு நினச்சிட்றாங்க. அடுப்பு கறியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. கறி பூசை வாங்கினியானா ஒருவேளை பழைய கறி போட்டாங்களான்னு நினச்சிடுவாங்க. அடுப்புக்கு கறி வாங்கி தான் அதை கங்கா போட்டு இது பண்ணி தான் வச்சுருக்கு. பீஸ் சைஸை பார்த்தீங்களா? அப்படி ஒரு பீஸ் அப்படி தூக்கி காட்டுங்க. இதுதான் பீஸ் சைஸு. அப்படி அந்த தொடையோடு வரும். போடும். எல்லாமே லெக் பீஸு. மொத்தமாக காலையிலே சொல்லி கம்ப்ளீட்டாக லெக் பீஸாக வாங்கியிருக்கோம். சரி ரைட்டு, இது அப்படியே எல்லாமே ரெடி ஆகட்டும். போட்டு கறி மொத்தம் எத்தனை கிலோ வந்துச்சு மொத்தமாக தெரிலையோ? 17 கிட்ட வந்து. ஆமாம், மறுபடி வேறு பீஸு காணாமல் திருப்பி வேறு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கு மேலே வாங்கியிருக்கு பீஸு. அடுத்து வந்து இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தங்கச்சி அரைச்சிட்டா. இந்த இருக்குல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. மற்ற எல்லாம் முடிஞ்சாச்சு. எங்கே போனேன்? எல்லாம் வேலைக்கு அப்பயே பாருங்க வேலை பார்த்துட்ருக்காப்புல. அப்புறம் வந்து மொத்தம் வந்து 8 கிலோ அரிசி போடுறோம். அரிசி வந்து 8 கிலோ வருது. அரிசி, முட்டை, குழுவினர் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 7 கிலோ போடுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து 8 கிலோ. இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஆர்டர் கொடுத்ததில் பக்கெட்டு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை போடுறோம். நம்ம வாட்ஸ்அப்பு இது இன்ஸ்டா ஸ்டேட்டஸில் போட்டு விட்டு ஒரு 2 பக்கெட் ஆர்டர் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இதில் வந்து அநியாயம் பண்ணாதீங்களா? ஐயோ மக்களே, வீடியோ எடுக்கிறதுக்கு இது எத்தனாவது டேக்கு நான் எடுக்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10வது டேக் எடுக்கேன். ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. எடுக்க ஆன் பண்ண டக்குன்னு யாராவது. இப்போ அங்கே பின்னாடி உட்காந்து அக்கா இப்போ தான் ரீல்ஸ் பார்க்குறா. கரெக்டாக ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறப்போ ஆன் பண்ணோன்னே உள்ளே இருந்தது ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. இப்போ இதில் வந்து நமக்கு மந்தி ஆர்டர் வந்து இப்போ பல்காக கொடுத்தது யாருன்னா நம்ம சகோபுரம்,
நம்ம கேமிங் சேனலில் பார்த்துருப்பீங்க. மணிவண்ணன் காமராஜ் அப்படின்னு இருப்பார், கேமிங் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க பொண்ணுக்கு வந்து நாளைக்கு வந்து ஆதிராக்கு பிறந்தநாள். ஆதிரா ஆதியா அப்படின்னு 2 பொண்ணு இருக்குது. இன்னொரு பொண்ணுக்கு ஐயோ ஏ வீடியோ எடுக்க விட மாட்டாங்க மக்களே. போட்டு இதை அப்படியே போட்டு கேஷுவலாக போட்டோம். பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு வந்து இல்லாதவங்க இந்த மதியம் சாப்பிடாம இருப்பாங்கல்ல, ரோட் சைட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க. அதான் நம்ம வந்து பக்கெட் தான் பிளானு. இப்படி சொன்னனால சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு பிளேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே பிளேட்டில் வச்சு அலுமினியம் ஃபைல் எல்லாமே சுற்றி அப்படியே அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் அந்த கறி பீஸோட மந்தியை வந்து கொடுக்க போகிறோம். சரியா? அதான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிளேட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதாக இருக்குது பாருங்கள், இங்கே பிளேட்டு, இன்னும் இந்த இதிலெல்லாம் பிளேட்லாம் வாங்கி வச்சுருக்கோம். நிறையா பக்கெட்டும் வாங்கி வச்சுருக்கோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பிளேட்லாம் போய் பல்காக வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். இங்கே கறியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இதை பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்கா? அவ்வளோதான். அப்படியே அங்கனக்குள்ளே வந்து மந்திக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு ரெடியாக இருக்குது. கேஸு அடுப்பு ரெடி. இதில் போட்டு 8 கிலோ செய்ய போகிறோம். 8 கிலோ அரிசியில் செய்ய போகிறோம். வர்றது வந்து 25 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வந்து மொத்தமாக இதாகி வரும். ஒரு 3 மடங்கு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். 8 கிலோனா ஒரு 3 மடங்கு கூட வரும் அந்த ரேஞ்சுக்கு. 2 to 3 மடங்கு. சரி மக்களே, எல்லாம் ரெடி ஆகட்டும். நீ உங்களுக்கு அடுத்து வந்து நாங்கள் வந்து புதன்கிழமையும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். புதன்கிழமை வந்து பக்கெட் மந்திக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். புதன்கிழமை ஏன்னா மீலாதுல் நபியா, அது வந்து கவர்மெண்ட் ஹாலிடே வருது. சரி, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஏன் போடலைன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அண்ணன் பையனுக்கு மொட்டை போடுறதுக்கு போகிறோம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை போட முடியல இந்த ஞாயிற்றுக்கிழமை. அதனால் புதன்கிழமைக்கு மாற்றி வச்சுருக்கோம். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படியே இதோட வெங்காயத்தை போட்டு இப்போ தான் வதங்கிட்டுருக்கு. மந்தி ரெடி ஆகட்டும். ஃபுல் ப்ராசஸ் காட்ட மாட்டேன் உங்களுக்கு, இது வெளியே வந்துடும்ல. கிண்டன்மா நம்ம கிண்டி எதுவும் உடச்சிடக்கூடாது. அப்படியே வரட்டும். அங்கே கறியை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களே, அவ்வளோதான், மந்தி ரெடி ஆகிட்டு. மந்தி ரைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளெயின் டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் நமக்காக கொஞ்சம் மசாலா போட்டிருக்கு. இன்னும் ஒரிஜினல் பண்ணணுன்னா இன்னும் பிளெயினாக இருக்கும். உங்களுக்கு மந்தியாக வெறும் ரைஸ் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் மசாலாவோட ரெடி பண்ணியிருக்கோம். கடகடன் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். புகைக்குள் பயங்கரம். கறியை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே டக்குன்னு டைம் ஆகிட்டுன்னு எல்லாம் இது பண்ண போயிட்டாங்க. மந்தி வந்து அங்கே ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து அது என்னது நட்ஸு ரெடி ஆகிற கேப்பில் சரி உட்கார்ந்து கறியை புரட்டோன்னு புரட்டிட்டு காப்பாற்றுங்க, கறியை காப்பாற்றுங்க. காப்பாற்றிட்டேன். அப்படி தூக்கி காட்டுறேன்மா. சரி, ஆசைப்படுற. இப்படி நல்லா இருக்கா? தம்ப்நெயில் ரெடி பண்ணுறான். என்னப்பா கண்ணு காணுதா? கதை உள்ள போயிட்டு பாப்பல, கதை சாத்தி விடுவாங்களோ முன்கதை. ஓ கண்ணு எரியுதப்பா. என்னப்பா பேச, கண்ணு எரியுது. போ அங்கிட்டு போ கேமராமேன்ட்ட போ, ஏன்ட்ட வராத. புகழங்கிட்டடி. மக்களே, கடைக்கு ஆரம்பிச்சாச்சு. 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக சோறே நாங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி ஆச்சு ப்ரோ.
ரெடி ஆயிட்டு ஒரு கொடுத்துடலாம். 10 நிமிஷம் நாங்க வந்துட்டு கால் பண்றோம். டிஎஸ்எஃப் கிட்ட வந்துருங்க. அவ்வளோதான். என்ன ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு ஆர்டரு கொடுத்துருந்தாங்கல்ல பக்கெட்டு. மாப்பிள்ளை மொபைல் டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் போச்சு கரெக்டாக இப்போ ஒரு அரை மணி நேரம். இப்போ அவசர அவசரமாக டிஸ்பிளே மாற்ற கொடுத்துருக்கு, நம்பர் எடுத்து வேறு இதில் போட்டிருக்கு. நல்ல வேளை அவங்க இந்த இப்போ கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்பர் வேறு இது இல்லை, அந்த செல்லில் இருக்குது. டிஸ்பிளே நேரம் கண்ட நேரத்துக்காக போகணுமா, நமக்கு மட்டும் சுற்றி அடிக்கும்பாங்களே அதேமாரி அடி. ஆனால் நல்ல வேளை கரெக்டாக அடிச்சிட்டாங்க. கரெக்டாக எல்லாம் இதை பேக் பண்ணி அப்படியே கொண்டு போய் நம்ம டிஎஸ்ஓ கிட்ட கொடுக்க வேண்டியதுதான், முடிஞ்சு. 4 தானே, 4 தானே. அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இல்லை. பக்கெட்டில் தாராளமாக 7லேருந்து சின்ன பிள்ளைங்க இருந்தால் சின்ன பிள்ளையோட சேர்த்து 8 பேரே சாப்பிட்லாம். இது 5 பேர் சாப்பிட்றதுக்குள்ளே 4.5 கிலோ பிடிக்கிற பக்கெட்டு. உங்களுக்கு கறியோடு வரும். கறி இல்லாமல் நாங்கள் ரைஸ் மட்டும் வச்சுருக்கோம், புரியுதா? கறி வந்து தனியாக வரும் 5 பீஸ். அது சைஸ் பார்த்தாலே பல்காக வரும். கொஞ்சம் லைட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போதும். ஒரு நாள் ஃபுல்லாக தழும்பு தான் வைக்கும். இப்படி தான் வரும். நீங்கள் மந்தியை நல்லா வச்சு சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணுங்க. சரி வச்சிருமா? ஆமாம் சிங்கிள் பிளேட் அடிச்சிருமா? சரி இது ஃபுல்லாக கடை இதை வையன், இதை மட்டும் வைய முடிஞ்சு. நீ விடு, நீ அதை வை முடிஞ்சு. நீ உனக்கு என்ன தெரியுமா போடு 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 போடு. ஃபர்ஸ்ட் ஆனியன், அடுத்து நட்ஸு, ஃப்ரைட் நட்ஸு. இது கிறிஸ்மஸ் பழத்தை பொரிச்சு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பாதாம் பொரிச்சு வச்சுருக்கோம். அடுத்து வெள்ளரிக்காய், அப்புறம் கேரட். வெள்ளரிக்காய் கேரட் வச்சு தானே பாதாமும் இதையும் போட்டிருக்கணும் இல்லையா? சரி ரைட்டு. புரியல. வெள்ளரிக்காவே இதையும் வச்சுட்டு அது மேலே தானே அந்த பாதாமும் இதையும் போடணும். இது அந்த இது தெரியாத அளவுக்கு இது மேலே இருக்குல்ல, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா அது எடுத்துட்டு ஈஸியா இருக்கும். இன்னொன்று என்ன பண்ணிடணும், இதை மட்டும் போட்டுட்டு ரெண்டையும் கவர்ல அடைச்சிடணும். கேரட்டுங்க, கேரட்டு கம்மியாக இருக்கு, என்ஜாய். அவ்வளோதான். இனி கறியை வந்து நம்ம கறி சைஸ்லாம் எத்தாந்தண்டிக்கு கொடுக்கறதுனால இந்த பக்கெட்டில் காணாது. அது ஃபுல்லாக இந்த பாருங்க 5 பீஸ் வச்சாச்சு. அப்படியே அலுமினியம் ஃபைலில் ஃபுல்லாக வச்சு சுற்றிட வேண்டியதான். போட்ட இன்னொன்று மேலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஆடிடும். இன்னும் கொஞ்சம் வரணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இது வந்து சூடு வந்து அப்படியே உள்ளேயே தக்க வச்சுருக்கோம். இப்போதான் அப்படியே சூடாக போட்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. நல்லா சூடு இருக்கு. கறியை உள்ளே வச்சாச்சு. அப்புறம் இது வந்து ஒரு 5 பீஸாக போட்டாச்சு. இது வந்து தக்குசையும் அடைச்சிட்டோம். அப்புறம் வந்து மயனஸே அடைச்சாச்சு. சொன்ன மாதிரி ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா அடைச்சாச்சு. ஸ்வீட்டுமே ஒரு 7 பீஸ் இருக்கிற மாதிரியே அடைச்சி வச்சுருக்கோம் 5 பேர் பக்கெட்லேயே. அவ்வளோதான். இன்னும் ஒரு 1/2 லிட்டர் பெப்சி மட்டும் இருக்கும். எல்லாத்தையும் அடைச்சி அடுத்து இந்த பக்கெட்டு இவ்வளோ தூரம் சோறு எல்லாத்தோட 1650 ரூபா. இந்த புதன்கிழமையும் கொடுக்கலான்னு இருக்கோம். கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரில் தெரியும், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இனி பேக் பண்ணுற வேலை இருக்குது, கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இனி வீடியோ டக்குன்னு எடுக்க முடியாது அவசரத்தில். நான் போய் பேக் பண்ணிட்டு எல்லாத்தையும் கடை கொடுக்கணும், டைம் ஆகிட்டு. பாய், வந்துடுறேன். இந்தாங்க, ஆதியான் குழந்தைக்கு பிறந்த நாள்னு வாழ்த்திக்கோங்க. இந்தாங்க. கொடுத்தாச்சு. இன்னும் போகிற வழியில் இப்போ மாதா கோயில் இங்கே எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படியே கொடுத்துட்டு போவோம்.
சாப்பாடு வேணுமா? சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? ஆதிராஜன் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்திக்கோங்கண்ணே. ஆ. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. ஆதிராஜியாக்கும் குழந்தைக்கு பிறந்த நாள் வாழ்த்திக்கோங்க. Try to stay சரியா? strong and fake a smile until I look away, but I've known you too long, it hurts. அவ்வளோதான், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கடை சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போய் நம்ம சாப்பிட போகலாம். வாங்க. சாப்பிட்றீங்களா? சூப்பர். தொடர்ந்து பாரு தம்பி, வீடியோலாம் இல்லை, வீடியோவும் பாரு. நேசமணி லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. நேசமணி ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், அதான் கதை. ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு, ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரைஸு நல்லா வந்திருக்கு. தக்கூசு வந்து போன டைம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணி இன்றைக்கி பண்ணது வந்து பக்காவாக வந்திருக்கு. கறியும் நல்லா இருக்குது. கறியும் எல்லாம் சூடாக இருக்கணும்னு அலுமினியம் ஃபைலில் வச்சு தெளிவாகவே கொடுத்தோம் எல்லாத்துக்கும். ஆனால் இது வந்து ரேட்டு வந்து ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் அதை இது பண்ணதில் பார்த்துருப்பீங்க. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேறு ஆர்டர் வேணால் புதன்கிழமை பண்ணிடலாமா? ஆ, ஆமாம். ஆனால் இந்த சிங்கிளாக கொடுக்க முடில. மொத்தமாக பக்கெட் மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். பக்கெட்டோடு வந்துடும் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதில் 6-7 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1650 ரூபா. ஆமாம், 10 பேர், நீங்கள் 10 பேர் வேணும்னாலும் 5 பேருக்கு மேலே உள்ள வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே மக்களே, வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அந்த நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியும். நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பரு அது கரெக்டாக சாப்பிட்றப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்பர் கீழே இருக்கும். அந்த நம்பர் தான். வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். இந்த புதன்கிழமை டேட்டு இன்றைக்கி எத்தனை தேதி? 22, 23, 24, 25, 26 26 தானே? 26 இந்த வர்ற புதன்கிழமை பண்ணுறோம். பக்கெட்டு 1650 எல்லாம் வந்துடும். ஆர்டர் பண்ணிக்கோங்க மறக்காம.